10ஆம் வகுப்பு கணிதம் அலகு பயிற்சி 6 வினாயன் 8 பார்க்கலாம். கலங்கரை விளக்கம் இருக்கும் இடத்திலிருந்து கடலில் எதிரெதிர் திசையில் இரு கப்பல்கள் பயணம் செய்கின்றன. கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலிருந்து இரு கப்பல்களின் இறக்க கோணங்கள் முறையே 60 டிகிரி மற்றும் 45 டிகிரி. கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு கொடுத்திருக்காங்க 20 × √3 + 1/√3 மீட்டர்னு. கலங்கரை விளக்கத்தின் உயரம் கேட்டிருக்காங்க. படம் வரைஞ்சுக்குவோம். முதல்ல கலங்கரை விளக்கத்தை நடுவுல வரைஞ்சிக்கலாம். கடல், கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலிருந்து 2 கப்பல்களையும் பார்க்கிறோம். அதற்கான இறக்க கோணங்கள் கொடுத்திருக்காங்க. பார்வை கோடு வரைஞ்சுக்குவோம். ஒரு பக்கத்துல இருந்து இறக்க கோணம் 60 டிகிரி. பாருங்க, கணக்குல சொல்லியிருக்காங்க 2 கலங்கரை விளக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 200 × √3 + 1/√3 அப்படின்னு. நாம இதுக்கு பேர் கொடுத்துக்கலாம். கலங்கரை விளக்கத்தை ஏபின்னு வச்சுக்கலாம். சிங்கிறது ஒரு கப்பல், டிங்கிறது இன்னொரு கப்பல். சிங்கிற கப்பலோட இறக்க கோணம் 60 டிகிரி அப்படின்னா இதுவும் 60 டிகிரி. டிங்கிற கப்பலோட இறக்க கோணம் 45 டிகிரி. டிங்கிற கப்பலோட இறக்க கோணம் 45 டிகிரி அப்படின்னா இந்த கோணமும் 45 டிகிரி. நாம சிபியவும் பிடியவும் தனித்தனியா கண்டுபிடிச்சு கூட்டுவோம். கூட்டினோம்னா சிடி கிடைக்கும். அதை நாம இந்த மதிப்புக்கு சமப்படுத்தி ஹெச்ச கண்டுபிடிப்போம். ஹெச்ங்கிறது கலங்கரை விளக்கத்தின் உயரம். முதல்ல செங்கோண முக்கோணம் ஏபிசி எடுத்துக்குவோம். அதுல tan 60 டிகிரி எடுப்போம். tan 60 டிகிரி சமம் 60 டிகிரிக்கு எதிரே இருக்க பக்கம் ஹெச் பை அதோட அடுத்துள்ள பக்கம் பிசி. tan 60 மதிப்பு √3 சமம் h/BC. BC வேணும்னா BC அந்த பக்கம் கொண்டு போயிட்டு √3 கீழே கொண்டு வந்துருங்க. BC சமம் h/√3. அடுத்து இந்த முக்கோணத்துக்கு வாங்க. செங்கோண முக்கோணம் ABD எடுத்துக்குவோம். இதுல tan செங்கோண முக்கோணம் ABDல இது 45 டிகிரி, இது 90 டிகிரி அப்படின்னா இதுவும் கண்டிப்பா 45 டிகிரி. இது ஒரு இருசம பக்க முக்கோணம். இந்த பக்கம் H அப்படின்னா இந்த பக்கமும் கண்டிப்பா H தான். சமகோணங்களுக்கு எதிரே உள்ள பக்கங்கள் சமம். அதனால நமக்கு டைரக்டா கிடைச்சிருச்சு BD சமம் Hன்னு. AB நமக்கு எப்படி கிடைக்கும்? CDயவும் BDயவும் கூட்டினா கிடைக்கும். CD என்னன்னா h/√3, BD என்னன்னா H. எப்படி கூட்டுவோம்? நம்ம H வெளியே எடுத்துக்கோங்க. 1/√3 + 1. இதுல 1 இருக்கதா நினைச்சுக்கோங்க. குறுக்கு பெருக்கல் பெருக்கி கூட்டுங்க. 1 + √3/√3. AB எதுக்கு சமம்? கணக்குல கொடுத்திருக்காங்க. ABங்கிறது 200 × √3 + 1/√3ன்னு கொடுத்திருக்காங்க. பாருங்க, இங்கேயும் அதே தான் இருக்கு. √3 + 1/√3 தான் இருக்கு. 200 இருக்க இடத்துல இங்க என்ன இருக்கு? H இருக்கு. அதனால நமக்கு என்ன கிடைக்குது? H சமம் 200 மீட்டர்னு கிடைக்குது.